எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்கிற டீசல் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு தோணுனதுக்கு முக்கியமான காரணம் 2 காரணம் இருந்துச்சு. முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஏற்கனவே அவர் நடித்து வெளியே வந்திருந்த வெற்றி படத்துடைய தாக்கம் எனக்கு இந்த படமும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குச்சு. 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் படத்துடைய ட்ரெய்லர் கட் என்னைய ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு உருவாக்குச்சு. அதாவது பெட்ரோல் டீசல் பிளாக் மார்க்கெட்டில் கம்மியான ரேட்டுக்கு எப்படி கிடைக்குது, அதுக்குள்ளே சிண்டிகேட் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புதுவிதமான கதையை சூஸ் பண்ணி எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குச்சு. அது போக அடிஷ்னலாக ஒரு சின்ன கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியர் சாங்கு பச்சை குத்திக்கின சாங் எப்படி தேட்டரில் விஷுவலாக ராஜசுந்தரம் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையிலையும் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆனால் இந்த படத்தில் திரைக்கதையாக பார்க்கும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எந்த சீனுமே இந்த சீன் நல்லா இருக்க அப்படின்னு வியந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் இல்லை. அதாவது ஒரு படம் பார்க்குறோம், தேட்டரில் இருக்க எல்லாருமே பார்க்கும்போது ஒரு சீன்லையாவது கிளாப் அடிக்கிற மாதிரியோ இல்லை சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரியோ ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தையாக உருவாக்கணும். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு எல்லாமே அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. அதாவது கதையாக பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் காட்சி அமைச்ச விதத்தில் சுத்தமாக எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் ஒன்று எடுத்திருந்தாங்க. அப்படியே தளபதி ரஜினி சார் நடித்த தளபதி படத்தோடைய ராக்கம்மா கையத்தட்டு பாட்டை அப்படியே இப்போ உள்ள வெர்ஷனுக்கு எப்படி எடுத்திருந்தா எப்படி இருக்கும், அதில் சிம்பு சார் பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டோட மிட் ஆஃபில் அப்படியே சோபனா மேடம் அப்படியே கையில் விளக்கோட வருவாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஹரிஷ் கல்யாண் பாடிட்டு இருக்கிறாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அங்கே அதுல்யா ரவி அவங்க கையில் விளக்கோட அப்படியே புடவை கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தளபதி படமே அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. அதே மாதிரி இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் பைப் லைனில் பிரச்சனை, குருடாயில் அது வழியாக எடுத்துகிட்டு போகிறான், மக்களுக்கு பிரச்சனை, அதை எப்படிலாம் இப்போ கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்லாம் நிறைய போடுறாரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே கத்தி படம்லாம் ஞாபகம் வந்துருச்சு. மக்களுக்காக போராடுறது, இன்னும் சென்னைக்கு 3 நாள் தண்ணி வராதுன்னு நம்ம தளபதி விஜய் சார் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்லும்போது நமக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. இவரெல்லாம் நிறைய பிளானாக போடுறாரு, ஒன்று கூட நம்ம மைண்டில் நிற்கவே இல்லை. அடுத்து பெட்ரோல் டீசல் 3 நாளைக்கு வராது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், அப்படிங்கிற மாதிரிலாம் தண்ணி இருக்காது அப்படின்னு நிறைய சொல்கிறாரு. எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை இந்த படத்தில். அதில் அடுத்தால இந்த படத்தில் தீனா, மாறன் சாரு, பழைய ஜோக் தங்கதுரை இவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஹரிஷ் கல்யாண் கூடவே இருக்கிறாங்க. காமெடி ஆக்டராக கூட எடுத்து வச்சுட்டு காமெடி சீன் ஒன்று கூட எழுதலை. ஏன் அப்படி மிஸ் பண்ணார் டேரக்டரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. இது போக காளி வெங்கட்டு, அதுக்கப்புறம் ரமேஷ் திலக்கு இவங்களெல்லாம் நல்ல நல்ல ஆக்டராக எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணாமே விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான ஒரு ரைவல்ட்ரி மாதிரி காமிச்சிருக்காங்க வினய் சார் கூட. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான ஒரு படம். 150 ரூபாய்க்கு சுத்தமாக ஒர்த்து இல்லை. நெகட்டிவாக சொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்லை. ஆனால் படம் எனக்கு இந்த மாதிரி அனுபவத்தை தான் கொடுத்துச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.